முதல்ல வந்து இப்போ சரணடைந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உண்மை குற்றவாளிகள் கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுக்கு பின்புலமாக இருந்து உண்மையாக இந்த படுகொலைக்கு தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல இப்படியான மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப சமீப காலமாக மேல்பாதியாக இருக்கட்டும், வேங்க வயலாக இருக்கட்டும், இப்ப போன மாசம் தீபக் ராஜாவினுடைய மரணமாக இருக்கட்டும், இப்பொழுது 4 தினங்களுக்கு முன்பாக நடந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், தொடர்ந்து தமிழகத்துல தலித் மக்களுக்கும், தலித் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க பொது சமூகத்துக்கு அவங்களுடைய கன்னத்துல அறைந்தாற் போல் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு புலப்படுகிறது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது. இந்த யார் யாரெல்லாம் எங்க கம்பு எடுத்தவங்கலாம் தண்டல்காரன்ற பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு ஃபோன் இருக்கிறவங்க, வீடியோ கேமரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஆயிட்டு, எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்கள சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள சொல்றாங்க.